இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிற விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நெறைய இடங்கள்ல வந்து பேசப்படும். அதாவது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலயுமே வந்து யாரு ரொம்ப அதிக கலெக்ஷன் குடுக்குறாங்களோ, அதுதான் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா, இப்ப இருக்கிற அந்த 2K கிட்ஸ் பல பேருக்கு வந்து அதுக்கு உண்டான சரியான ரீசன் தெரியாம, கரெக்ட்டான வந்து மீனிங் தெரியாம, Twitterல வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காய்ங்க. யார்கிட்ட சண்டை போடணும்னே தெரியாம சண்டை போட்டுட்டு இருக்காய்ங்க. உதாரணத்துக்கு தமிழ் சினிமாவுடைய இப்போதைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி ஹிட் வந்து 2.0 திரைப்படம் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டா கருதப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட ரூ. 800 கோடி வந்து கலெக்ஷன் எடுத்த படமா இருக்கு. இன்னும் அந்த 2018ல 2.0 எடுத்த அந்த ரூ. 800 கோடி கலெக்ஷன வந்து எந்த படமும் பீட் பண்ணல அப்படிங்கிறதுனால, அதுதான் இண்டஸ்ட்ரி ஹிட்டா வந்து கருதப்படுது. உங்களுக்கு இன்னும் நல்ல உதாரணம் சொல்லணும்னா, மலையாள சினிமால 2018 அப்படின்னு ஒரு படம் வருது. 2018 ஒரு படம். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ரூ. 150 கோடி, ரூ. 200 கோடி கலெக்ஷன் பண்ண வருது கிட்டத்தட்ட. மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்து அத வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஓவர்டேக் பண்ணி ரூ. 200 கோடி கலெக்ஷன் எடுத்த முதல் திரைப்படமாக மாறுது. அப்போ மஞ்சுமல் பாய்ஸ் படம் தான் வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டா இருந்துச்சு. அப்புறம் ஆவேசம் திரைப்படம் வந்து அத வந்து ஓவர்டேக் பண்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்து வந்துட்டு இருந்தது. ஆனா, அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, படம் வந்து அந்த ஓடிடில வந்து படம் ரிலீஸ் ஆனனால வந்து நெறைய ஸ்க்ரீன் கம்மி பண்ணனால, ஆவேசம் திரைப்படம் வந்து அந்த இடத்துக்கு வர முடியாம போயிருச்சு. ஆனா, மலையாள சினிமாவுக்குள்ள மட்டும் கேரளால மட்டுமே மிக அதிகமா கலெக்ஷன் பண்ண திரைப்படம் 90 குரோர்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ண திரைப்படம் மஞ்சுமல் பாய்ஸ கிராஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிறனால, அது கேரளாக்குள்ள மட்டுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டா கருதப்படுது. இப்ப தமிழ்நாட்டுல எப்படின்னா, விக்ரம் திரைப்படம் வந்து இவங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன், விக்ரம் திரைப்படம்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அதிக கலெக்ஷன் எடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ, தமிழ்நாட்டுக்குள்ள ஒட்டுமொத்த தமிழ்நாடு கலெக்ஷனுக்குள்ள வந்து அது வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஆனா, பொதுவா பார்த்தீங்கன்னா, உலகளவுல ஒரு திரைப்படம், தமிழ் திரைப்படம் எந்த அளவுக்கு அதிக கலெக்ஷன் எடுத்துச்சோ, அந்த திரைப்படம் தான் இண்டஸ்ட்ரி ஹிட்டாக கருதப்படும். இதுவரைக்கும் 2.0 கலெக்ஷன ரஜினி சாரே வந்து பீட் பண்ண முடியாத நிலைமையில தான் இப்ப இருக்கிறார். அவருடைய படத்த அவர் தான் மறுபடியும் பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த ரேஸ்ல இருக்கிறார். மீதி எல்லா ஹீரோஸுமே அத நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஜெயிலர் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ரூ. 650 கோடி தான் கலெக்ஷன் வந்ததுக்கு மேக்ஸிமம் 650 கோடிக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ, அப்ப ஜெயிலர் திரைப்படம் வந்து தமிழ் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண திரைப்படமாக கருதப்படுது. கடந்த கொஞ்ச நாட்களுக்குள்ள வந்த படங்கள்ல, கடந்த 4, 5 வருடங்களுக்குள்ள வந்த படங்கள்ல மிக அதிகமான கலெக்ஷன் எடுத்த படமா இருந்துச்சு. ஹிந்தியில சரியாக வந்து பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா, இன்னும் மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்ததுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனா ஹிந்தியில வந்து அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து என்ன சொல்ட்டாங்கன்னா, 4 வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து 8 வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து படம் ஓடிடில வரணும் அப்படிங்கிற அந்த அக்ரீமெண்ட் போட்டதுனால, அங்க பண்ண முடியாம போச்சு. ஹிந்தியில சரியா வந்து படம் ரிலீஸ் பண்ண முடியாத போனதுனால, படத்துடைய கலெக்ஷன் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. இல்லைன்னா, ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ, இப்ப நம்ம முக்கியமா வந்து இன்னொரு விஷயத்த வந்து நம்ம பேசி ஆகணும். ஏன் வந்து ரஜினி சார வந்து பீட் பண்ணி, ரஜினி சாரோட 2.0 கலெக்ஷன் அளவுக்கு ஏன் மத்த படங்கள்லாம் கலெக்ஷன் வரல? இப்ப நம்ம 2.0 படத்துடைய கலெக்ஷன் பத்தி பேசுறோம். படத்துடைய பட்ஜெட் வந்து 450 கோடியோ, எத்தன கோடியோ வேணா இருக்கலாம். படத்துடைய கலெக்ஷன் வந்து ரூ. 800 கோடி வந்துச்சு. நீங்க அந்த கம்பேரிசன்ல வந்து நம்ம பார்க்கக்கூடாது. 50 கோடி போட்டு 200 கோடி கலெக்ஷன் எடுத்தாலும் அது வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. லாபம், நஷ்டம் கணக்கு கிடையாது. எது வந்து அதிக கலெக்ஷன் எடுத்துச்சோ அதுதான் கணக்கு. இப்ப அவதார் படம் வந்து 1500 கோடி 1500 கோடி போட்டு 10,000 கோடி கலெக்ஷன் எடுக்குறாங்கன்னா, 1500 கோடி பட்ஜெட் போட்டா தான் அது 10,000 கோடி கலெக்ஷன் வரும். அந்த படத்துக்கு உண்டான மார்க்கெட்ட அப்பதான் நீங்க விரிவுபடுத்த முடியும். நீங்க அவதார் படத்த வந்து வெறும் நான் 10 கோடிக்கு படம் பண்ணேன். அவதார் படத்தையே 10 கோடிக்கு பண்ணி நீ வந்து 10,000 கோடி கலெக்ஷன் எடுத்து பார்த்தா வராது. ஏன்னா 3D எஃபெக்ட் குடுக்கணும், கிராபிக்ஸ் பண்ணணும், நெறைய வேலை இருக்கு. அது மாரி ஒவ்வொரு திரைப்படங்களுக்குமே தனித்தனியான பட்ஜெட் இருக்கு. அத நம்மளுடைய தமிழ் சினிமா ஆடியன்ஸ் கொஞ்சம் அந்த புரிதல் இல்லாத சின்ன குழந்தைங்கலாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ். இது வந்து ஒரு பெரிய ஷோ பிசினஸ். இந்த பிசினஸ்க்குள்ள சினிமா பிசினஸ்க்குள்ள ஒவ்வொன்னுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப காந்தாரா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து கர்நாடகால வந்து எடுக்கப்படுது. அந்த திரைப்படம் வந்து வெறும் 10, 15 கோடி ரூபாயில எடுக்கப்பட்ட திரைப்படம் 450 கோடி ரூபாய் கலெக்ஷன் எடுக்குது. அந்த காந்தாராவுடைய ப்ரீக்வல் அதாவது இந்த காந்தாரா படம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த கதைய வந்து இப்ப கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாயிலிருந்து 150 கோடி ரூபாய் பட்ஜெட்ல அவங்க படம் எடுக்குறாங்க. அப்போ 15 கோடி ரூபாய் போட்டு 450 கோடி ரூபாய் கலெக்ஷன் எடுத்தது மிகப்பெரிய கலெக்ஷன் தான். ஆனா அந்த 450 கோடி ரூபாயில கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் லாபம் இருக்கு. அந்த 300 கோடி ரூபாய் லாபத்துல வெறும் நம்ம 150 கோடி போட்டு அது ஒரு 200 கோடியோ இல்ல 300 கோடியோ வந்தா கூட போதும். நம்ம ஆனா அந்த படத்துடைய அந்த லெகசிய கொண்டு போய் சேர்த்தலாம். எதுக்கு வந்து 150 கோடி போட்டு எடுக்கணும்? மறுபடியும் 30 கோடியே போட்டு எடுக்க வேண்டியதானேன்னு நீங்க சொல்லலாம். அப்படி கிடையாது. அந்த ஹீரோவுடைய படத்துடைய வேல்யூ அதிகமாயிருச்சு. ஆனா அந்த ஹீரோவுடைய சேலரி 15 கோடிக்கு படம் போடும்போது என்ன சம்பளம் இருந்துச்சோ, அத விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா இந்த 150 கோடி ரூவா போட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டத்த குடுக்கும்போது, இன்னும் கலெக்ஷன வந்து அதாவது இந்த சக்சஸ மறுபடியும் ரீட்டெயின் பண்ணும்போது அவருடைய சேலரி இன்கிரீஸ் ஆகும். நீங்க வந்து KGF 1ல வந்த சேலரிய விட நம்ம யாஷிக்கு KGF 2ல தான் சேலரி ஜாஸ்தி. ஏன்னா, அந்த KGF 2 உடைய பட்ஜெட் அதிகம். படத்துடைய அந்த என்ன சொல்றதுன்னா, படத்துடைய அந்த பட்ஜெட் எடுக்கப்பட்ட விதம்லருந்து எல்லா விஷயங்களுமே அதிகம்.
கேஜிஎஃப் 2ல. ஏன் கேஜிஎஃப் 1ல அதை பண்ணலை? ஏன்னா பண்ண முடியாது. முதல்ல ஒரு முயற்சி எடுக்கும்போது அதுக்கு ஒரு பேஸ் கொடுப்பாங்க. இப்போ எந்திரன் படம் வந்து கிட்டத்தட்ட 160 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்படுது படம். 150 168 கோடி ரூபாயில் பட்ஜெட்டில் படம் எடுக்கப்படுது. அந்த டைமில் அந்த தான் இருக்கிறதுலே பெரிய பட்ஜெட். அந்த பட்ஜெட் போட்டால் தான் அந்த அவ்வளோ பெரிய வியாபாரம் வந்து 375 crores கிட்ட வந்து நீங்கள் நெட் ரெவன்யூ கொண்டு வர அளவுக்கு அந்த படத்தை போய் நீங்கள் வியாபாரம் செய்ய முடியும். நீங்கள் கலெக்ஷன், அதாவது கம்மி காசை போட்டு அதிகமாக கலெக்ஷன் எடுக்கிற படங்கள் வந்து உலகத்தில் மிக 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 ரேர் கேஸாக நடக்கும். பேரனாமல் ஆக்டிவிட்டின்னு ஒரு படம் ஹாலிவுட்டில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்ச படம். வெறும் வந்து நம்ம இந்திய மதிப்பிலே ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட படம். அது கிட்டத்தட்ட வந்து பல 1000 கோடி ரூபாய்கள் வந்து கலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி தான் அது நடக்கும். இப்போ கேரளாவில் வந்து 2018 மாதிரியோ, மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரியோ, ஆவேசம் மாதிரியோ எவ்வளோதான் நீங்கள் படம் எடுத்து தம் கட்டி பண்ணாலும் உங்களுடைய அதோடைய மேக்ஸிமம் கலெக்ஷனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ வந்து 200 கோடி தான். ஆனால் அதை வந்து நம்ம மிகப்பெரிய பிளாக் பர்சன் பேசணும். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா கலெக்ஷன் எடுத்த மஞ்சுமல் பாய்ஸே அங்கே 200 கோடி தான் கலெக்ஷன் எடுக்குது. ஏன்னா அந்த படத்துக்கு உண்டான வியாபாரம் அவ்வளவுதான். நீங்கள் குளோபலாக ரீச் பண்ண முடியும். ஆனால் தமிழ் சினிமாவுக்கு எப்படி 650 கோடி கலெக்ஷன் வந்துச்சு? எப்படி வந்து லியோ படமோ விக்ரம் படமோ எப்படி 450 கோடிக்கு மேலே எப்படி கலெக்ஷன் வந்துச்சு? ஒரே காரணம் என்னன்னா, தமிழ் சினிமாவோட வியாபார எல்லை விரிவடையுது. அந்த விரிவடைஞ்ச எல்லை இருக்குல்ல, அது வந்து தெலுங்கு சினிமாவோட, கர்நாடக சினிமாவோட, மலையாள சினிமாவோட மிகப்பெரிய அளவிற்கு வந்து எல்லை விரிஞ்ச ஒரு சினிமா தான் தமிழ் சினிமா. ரஜினி சார் அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணார். ஆனால் இங்க இருக்கிற இந்த ரசிகர் சண்டையினால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கதையில கான்சன்ட்ரேட் பண்ணாம கலெக்ஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். படத்துல கான்சன்ட்ரேட் பண்ணாம இதுல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். சரி, இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொல்லி வந்து பேசுறதுக்கு எதுக்கு இவ்வளவு டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கேன்னா, முதல்ல உங்களுக்கு புரியணும். ஏன் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து அவ்வளவு ஆர்வமா காத்துட்டு இருக்கிறீங்க. ஆனா ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும்ல. இந்த ரீசனால் தான் நடக்கல. நம்ம கலெக்ஷன்ல டார்கெட் பண்ணக்கூடாதுங்க. கதையுடைய எல்லை வந்து அதிக தூரம் போய் ரீச் ஆகிற அளவுக்கு அந்த கதை எழுதப்படணும். ஹிந்தி சினிமாவில் வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டாக வந்து கருதப்படுறது தங்கல் அப்படிங்கிற திரைப்படம். கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபா கலெக்ஷன் எடுத்ததா அந்த படம் வந்து சொல்லப்படுது. நம்மளுடைய தெலுங்கு சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாகுபலி வந்து 1700 கோடி ரூபா, பாகுபலி 2 1700 கோடி ரூபா வந்து கலெக்ஷன் எடுத்துச்சு. அதனால அதான் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அதே மாதிரி மலையாளத்தில் வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்த திரைப்படம் வந்து இப்போ இருக்கிற மஞ்சுமல் பாய்ஸ் தான் 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்துச்சு. அப்படிங்கிறனால அது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டாக கருதப்படுது. அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1200 கோடி ரூபா கலெக்ஷன் எடுத்த கேஜிஎஃப் தான் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டாக கருதப்படுது. ஸோ இது எல்லா இண்டஸ்ட்ரியுமே, ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியிலையுமே 80s ஹீரோஸ் 90s ஹீரோஸை தாண்டி இண்டஸ்ட்ரி ஹிட் வந்து இந்த 2K ஹிட் ஹீரோஸ் கிட்ட வந்துருச்சு. இந்த ஜென்ரேஷன் ஹீரோட்ட வந்துருச்சு. ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதே வந்து நம்மளுடைய 70s ஹீரோவான ரஜினி சார் கிட்ட தான் இண்டஸ்ட்ரி ஹிட் கையில் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, ரஜினி சார் தன்னுடைய படங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற வேகத்தில் வேலை செய்கிறாரு. மற்ற எல்லா ஹீரோஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தவங்களோட படத்தை வந்து நான் நெருங்கிட்டேன், அடுத்தவங்களோட வளர்ச்சியை நான் தாண்டிட்டேன், அவரை நான் தாண்டிட்டேன், இவரை தாண்டிட்டேன் அப்படிங்கிற அந்த கான்சன்ட்ரேஷனில் வந்து ஆன்லைனுக்குள்ளே பிரச்சாரம் பண்ணுறதை வந்து மிகப்பெரிய அளவு கான்சன்ட்ரேட் பண்ணனால தான் அவங்க வளராமல் போயிட்டாங்க. ரஜினி சார் தான் எப்படி வளருதுங்கிறத யோசிச்சாரு. இவங்க என்னன்னா, அவங்கள அமுக்கி நாம் எப்படி வளரலாம் அப்படிங்கிற கான்செப்டில் யோசிச்சதுனால தான் அவங்களால அடுத்த இடத்துக்கு வர முடியல. ஆனால் வரவே முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். எல்லா ஹீரோஸுமே ஒரு படம் வரும். இப்போ வந்து சூரியவம்சம் படம் மிகப்பெரிய ஹிட்னு சொல்லுவாங்க, பஞ்சதந்திரம் படம் மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ இப்படி ஒவ்வொரு படங்களை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எல்லா படமும் ஹிட்டு. ஆனால் அந்த ஒரு வருஷம் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருடைய படம் இனிஷியலாக ரிலீஸ் ஆகிற அந்த ஸ்க்ரீனோட எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30% கம்மியாக தான் ரிலீஸ் ஆயிருக்கும். சூரியவம்சம் வந்து 100 நாட்கள் எத்தனை தேட்டரில் ஓடிச்சு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்துட்டு, ரஜினி சாரோட முத்து படம் எத்தனை தேட்டரில் ஓடிச்சு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா எல்லா தேட்டர்லையுமே ரஜினி படம் ஓடும். ஆனால் இவங்களுக்கு எந்த தேட்டர் வந்து மேக்ஸிமம் கிடைக்குதோ அந்த தேட்டரில் தான் ஓடும். முத்து திரைப்படம் வருது கிட்டத்தட்ட 92 தேட்டரில் வந்து 50 டேஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்தியன் திரைப்படம் வந்து இனிஷியலாக ரிலீஸ் ஆகும் போதே 60-70 ஸ்க்ரீனுக்குள்ள தான், 74 ஸ்க்ரீன் நினைக்கிறேன், 74 ஸ்க்ரீனுக்குள்ள தான் ரிலீஸ் ஆகுது இந்தியன் திரைப்படம். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சக போட்டியாளராக இந்தியன் படம் தான் வந்து நம்மளுடைய கமல் சாரோடைய கடைசி இண்டஸ்ட்ரி ஹிட் அந்த டைமில். அதுக்கப்புறம் அடுத்த 6 மாதத்தில் ரஜினி சார் வேறு ஒரு படம் வந்து அதில் வந்து பிக்கப் பண்ணி போகிறாருன்னு வைங்களேன். ஸோ ஒவ்வொருத்தங்களும் வந்து நிறைய இண்டஸ்ட்ரி ஹிட் வச்சுருக்காங்க. கமல் சார் கிட்டத்தட்ட அவருடைய கரியரில் வந்து 6-7 படங்களுக்கு மேலே இண்டஸ்ட்ரி ஹிட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரஜினிக்கு, கமல் சார் கிட்ட. அது வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் வந்து வரும். நீங்கள் அந்த ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், IMDbல உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருப்பா. ரஜினி சார்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்திய சினிமாவில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட 15க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி கிட்ட வந்து கையில் வச்சிருக்கிறவர் வந்து ரஜினி சார் தான். அது வந்து ஒரே விஷயம் தான் சாத்தியமாச்சு. ஏன்னா அவருடைய வளர்ச்சியை எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியல. ஏன்னா அவர் எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மேலேயுமே, அதாவது தன்னுடைய வளர்ச்சியை கான்சன்ட்ரேட் பண்ணி தன்னுடைய படங்கள், தன்னுடைய ப்ரொடியூசரு, தன்னுடைய படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த படத்து மேலே மட்டும் முழு கான்சன்ட்ரேட் பண்ணி அதை நோக்கி அவர் நகர்ந்து போனதுனால அவருடைய வளர்ச்சி ஒரு பக்கமாக போயிட்டு இருந்தது. அடுத்தவங்க வந்து இப்படி வரக்கூடாது அப்படி வரக்கூடாதுன்னு நினச்சி அவர் எந்த விஷயத்தையும் பண்ணாததுனால அவரோட வளர்ச்சி ஒரு பக்கம் கரெக்டாக போச்சு, அடுத்தவங்களோட வளர்ச்சி இன்னொரு ட்ராக்ல கரெக்டாக போயிட்டு இருந்தது. ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சு.
இப்போ வந்து சிவாஜி சார்கிட்ட வந்து ஒருத்தவங்க கதை சொல்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த காலத்தில். இப்போது அந்த கதை வந்து ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜனரஞ்சகமான மக்கள் எல்லா சாதாரண மக்களுமே ரசிக்கும்படியாக இருக்குது, ஸ்டைல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா சிவாஜி சார் இல்லை இது வந்து எம்ஜிஆர் அண்ணனுக்கு தான் கரெக்டாக இருக்கும், நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லி வந்து சிவாஜி சார் சொல்லிடுவாராம். நடிப்பு பயங்கரமாக இருக்குது, மேக்கப் போடணும் அப்படி இப்படின்னு பயங்கரமான கதையெல்லாம் வந்துச்சுன்னா எம்ஜிஆர் சாரே சொல்லுவார், இது எனக்கெல்லாம் வராதுப்பா கடைசிட்டு போய் கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு வந்து எம்ஜிஆர் சொல்லிடுவாராம். அப்படிப்பட்ட அளவிற்கு வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது. ஏன்னா எங்க தென்னிந்திய நடிகர் சங்கம்னு தமிழ்ல தான் எல்லா ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமா இருந்துச்சு. நம்ம பாலையாவா இருக்கட்டும், நம்மளுடைய மகேஷ் பாபு படிச்சதா இருக்கட்டும், அல்லு அர்ஜுன் இங்க படிச்சாரு, வெங்கடேஷ் வந்து இங்க லயோலால தான் படிச்சாரு வெங்கடேஷ். சிரஞ்சீவி வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் படிச்ச அதே இன்ஸ்டியூட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியரா படிச்சாரு. ஸோ தமிழ்நாடு, சென்னை அப்படிங்கிற இடம் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே வளர்த்த இடமா இருந்துச்சு. ஆனா எல்லா இண்டஸ்ட்ரியும் வளர்த்து விட்ட தாய் கழகமா இருக்கிற நம்மளுடைய இண்டஸ்ட்ரியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேஸ்ல இருக்கு. ஆனா அதை தாண்டி மற்றவங்களும் எப்படி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அடுத்த ஜெனரேஷனை அவங்க ரசிக்கிறாங்க. ஆன்லைன் உலகமே எனக்கு தேவையில்ல. ஆன்லைன் உலகங்கிறது உலகத்திலே ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு உலகம் வந்து ஆன்லைன் உலகம். இதுல வந்து நம்ம நீதி நேர்மை நியாயத்தை பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் ஒரு படம் வந்து பெரிய வெற்றி அடைத்து உண்டான இடத்தை நோக்கி நகரும் போது, ஒரு புது முயற்சி எடுக்கப்படும் போது அதுக்கு நம்ம எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க ஆன்லைன் உலகம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்ற இண்டஸ்ட்ரியில எப்படி சப்போர்ட் பண்றாங்க, நம்ம எப்படி சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. பாகுபலின்னு ஒரு படம் கையில கிடைச்சோன்னே தெலுங்கு இண்டஸ்ட்ரி எப்படி அந்த படத்தை தூக்கி நிறுத்தினாங்க. அதுக்கு பிறகு ஆர்ஆர்ஆர்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை எப்படி தூக்கி நிறுத்தினாங்க. நம்ம அதெல்லாம் பண்றோமா? கிடையாது. அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ல வரல. அதனால தான் இங்க வந்து மற்ற ஹீரோஸ் யாருமே இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுக்க முடியாம இருக்குது. விஜய் சாருடைய ரசிகர்களும் சரி, அஜித் சாரோட ரசிகர்களும் சரி, ஆன்லைனுக்குள்ள பல சண்டைகள் போட்டிருக்கீங்க. ஆனால் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நடிகருடைய வளர்ச்சியை பார்த்து எப்படி வந்து அவங்க சந்தோஷப்படுறாங்களோ அதே மாதிரி ரசிகர்களுமே அடுத்த படங்கள் நல்ல படங்கள் வரும்போது அதை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். விஜய் சாருக்கிட்டையும் பொட்டன்ஷியல் இருக்குது, அஜித் சாருக்கிட்டையும் பொட்டன்ஷியல் இருக்குது. அஜித் சாருடைய பாதை வந்து ஒரு வயதுக்கு பிறகு மாறி போச்சு. விஜய் சாரோட பார்வை வந்து இப்போ கரெக்டாக இப்போ அவர் வந்து கரெக்டான நேரம், இது வளர வேண்டிய முக்கியமான நேரம், ஒரு பெரிய இடத்துக்கு நோக்கி நகர வேண்டிய நேரம். இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் வந்து நல்ல கதைகளை செலக்ட் பண்ணி பொறுமையாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு படத்தை எடுத்து அவர் பண்ணார்னா, 2 இயர்ஸ் மினிமம் எடுத்து பண்ணார்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவர் வந்து 1 வருஷத்துக்குள்ளேயே படம் பண்ணணும், 6 மாதத்துக்குள்ளேயே ஷூட்டிங் முடிச்சாகணும் அப்படிங்கிற அந்த கம்பல்சரியில் இருக்கிறதுனால தான் ஒரு டைரக்டரே வந்து ஒர்க் பண்ணாலும் ரொம்ப அவதியில் ஒர்க் பண்ணுறதுனால, ரொம்ப ப்ரெஷர் ஒர்க் பண்ணுறதுனால அந்த இடத்த நோக்கி நகர முடியல. இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. கோட் திரைப்படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மார்க்கெட்டிங் வைஸும் சரி, இந்த பாடல் வைஸும் சரி ரொம்ப பெரிய அளவிற்கு வந்து ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்து சேர்த்துல. உள்ளுக்குள்ள இருக்க மல்டி காஸ்ட்டை பார்க்கும்போது கூட நமக்கு அந்த பெரிய இம்பாக்ட் வரல. ஓட்டு படம் வந்து மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் வருமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என் ஃப்ரெண்டுகிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், 2025 வந்து விஜய் அவர்கள் ஒரு படம் பண்ணுவார். அந்த திரைப்படம் வந்து அவருடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா விஜய் சார் தன் வாழ்க்கையில் முதல்ல ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு உழைப்பை போடணும். 2 வருஷம் முழுமையான ஒரு உழைப்பை போட்டாலும் அந்த இடத்த வந்து அவங்க பிடிக்க முடியும். ரஜினி சாரும் வந்து சும்மா வந்துட்டு இந்திரன் படத்தை வந்து இண்டஸ்ட்ரி கிட்டலாம் கொடுக்கல. அந்த படத்துக்கு 2 வருஷம் உழைச்சிருக்காரு. ரஜினி சார் வந்து ரொம்ப கேப் விட்டு படம் பண்ண ஆரம்பிச்சார்ல ரொம்ப வருஷமா. அதில் இந்திரன் படத்துக்கு 2 வருஷமும், நம்மளுடைய 2.0 படத்துக்கு அவருடைய உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட ஒரு 2 வருஷம் அந்த படத்துக்காக மிகப்பெரிய உழைப்பை போட்டதுனால தான் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ரீச் வருது. ஏன்னா ஒரு ஹீரோக்கிட்ட வருகின்ற படம் வந்து ரொம்ப அடிக்கடி படம் வர்றதுனால மட்டுமே அந்த ஹீரோக்கு தான் நல்லதே தவிர இண்டஸ்ட்ரிக்கு நல்லது கிடையாது. ஆனால் பொறுமையாக நிதானமாக யார் பொறுமையாக படம் பண்ணாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. பாகுபலி படத்துக்காக 2 பாகுபலி படத்துக்காக கிட்டத்தட்ட 6 வருடங்கள் வந்து பிரபாஸ் வந்து செலவு பண்ணியிருக்கிறாரு. கேஜிஎஃப் படத்துக்காக கிட்டத்தட்ட 6-7 வருடங்கள் வந்து நம்மளுடைய யாஷ் வந்து செலவு பண்ணியிருக்கிறாரு. காந்தாரா படத்துக்காக இவர் ஒரு 2 வருஷம் வந்து மேலே வந்து வேலை செஞ்சுருக்கிறாரு. மஞ்சுமல் பாய்ஸ் படமோ இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த 2018 படம் மாதிரி இந்த எல்லா திரைப்படங்களுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து உழைக்கப்பட்டிருக்குது. ஆனால் மலையாள இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் யாரோட படம் நல்ல படமாக இருந்தாலும் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ் சினிமா அந்த அளவுக்கு வந்து இன்னும் வளரல, அந்த மனநிலைக்கு வரல. ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னால் மட்டும் தான் போய் படம் பார்க்குற மனநிலையில் இருக்காங்க. நம்ம ஒரு படம் பார்த்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இப்போ இல்லை. ஆன்லைனுக்குள்ளே ஒரு வீடியோஸ் பார்த்து அந்த வீடியோக்குள்ளே என்ன சொல்கிறாங்களோ அதை நம்பி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால தான் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி கிட்ட நோக்கி நகர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. இன்னும் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த மனிதன்கிட்ட மட்டுமே இண்டஸ்ட்ரி கிட்ட வந்து நின்றுக்கிட்டே இருக்குது. அவர் அடுத்தவங்க வருவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. 1000 கோடி ரூபாயை கிராஸ் பண்ணுற ஒரு படத்தை வந்து அவர் தான் கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். ஒரு ரசிகனாகவும் நான் பார்க்குறேன், தமிழ் சினிமா ரசிகனாகவும் நான் தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் தான் அந்த வேகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மீதி எல்லாருமே கொஞ்சம் ஸ்லோவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோற்றம் வருது. மற்றபடி உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், நிறைய அந்த ஸ்டில்ஸ்லாம் வந்திருக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஸ்டில்ஸ் வரும்போதே வந்து
அதில மொத்த டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யார்கிட்ட இண்டஸ்ட்ரி கிட்ட இருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய கருத்து எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட் எழுதுங்க. தயவு செஞ்சு சண்டைக்கு போடாதீங்க. இண்டஸ்ட்ரி வளர்த்துறதுக்கு உண்டான வழிய பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!